இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 6 இயல் 3 கற்கண்டு மொழி இறுதி எழுத்துக்கள். இப்ப இந்த ஒரு மொழி இறுதி எழுத்துக்கள்ன்ற தலைப்புல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு இயல் 3ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பருவத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க காலாண்டு தேர்வு முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் பசங்க பாத்துக்கோங்க மாணவர்களே. மொழி இறுதி எழுத்துக்கள் முதல்ல சென்ற வகுப்புல மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். தமிழ் சொற்கள், அதாவது தமிழ் மொழியில் உள்ள சொற்களை பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவது கிடையாது. எல்லா எழுத்துக்களுமே அதாவது இறுதியில வருவது கிடையாது. எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வரும்ன்றதுதான் நம்ம இன்னைக்கு பாடமா தெரிஞ்சுக்க போறோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்று அழைப்பர். எப்படி சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொன்னோமோ அதே மாதிரி சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதினா கடைசி, இறுதினா கடைசி, கடை அப்படின்னு அர்த்தம். முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து, இக்கு குட்டலா காலியா அது மாதிரி மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மை எழுத்தாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வரும். மொழிக்கு இறுதி, மொழினா சொல், மொழியோட வேறு பொருள் என்ன? சொல். மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தாதான் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்காக வருதுன்னு சொன்னோம். அடுத்தது கவனிச்சீங்கன்னா இன்ச், இன், இந்த், இம், ஈ, இர், இல், இவ், இழ், இல், இர், மன்னிச்சிடுங்க, எண் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆகிய 11 எழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா orange, orange, இது சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமானவங்களே. இப்ப உங்களுக்கு கேட்பாங்க தேர்வுல மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத தேர்வுல கேட்பாங்க. மொழி இறுதியாக எழுத்துக்கள், மொழி இறுதியில எது வரும்னு பார்த்தோம். மொழி இறுதியில எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் என்ன? அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களுமே தனித்து வருவதில்லை. ஆனா ஏற்கனவே நான் சொன்னது போன்று உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மை எழுத்தாக மட்டுமே சொல்லி இறுதியில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அளவடை வரும்பொழுது, அது அளவடைலாம் நீங்க உயர் வகுப்புல தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவடை வரும்போது மட்டும் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா அது ஆயுத எழுத்து அக்கு. ஆயுத எழுத்து அக் சொல்லின் இறுதியில் வருவது கிடையாது, வராது. வாரா அப்படின்னாலும் வராதுன்னு அர்த்தம். எழுத எழுத்து வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இக், இங், இச், இட், இத், இப், இர் 1 2 3 4 5 6 7 இந்த ஆகிய 7 மெய்யெழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களில் நா என்னும் எழுத்து வரிசையும் சொல்லின் இறுதியில் வருவது கிடையாது, வருவது இல்லை. இப்ப நீங்க படிச்சிருக்கலாம் கார்த்திக், திலீப், ஹாங்காங் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஹாங்காங், திலீப், மார்ச் இது எல்லாமே என்னது? பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்களை பெயர் சொற்களை இடம்பெறும்போது மட்டுமே இந்த எழுத்துக்கள் இடம்பெறுகிறாங்க. அது தமிழ் சொற்கள் கிடையாது. என்னென்ன சொன்னோம்? கார்த்திக், திலீப், அடுத்து என்ன சொன்னோம்? ஹாங்காங், இந்த மாதிரி வர விஷயங்கள், மார்ச் இந்த மாதிரி வர விஷயங்கள்லாம் நமக்கு பிறமொழி சொற்கள். பிறமொழி பெயர் சொற்களை தவிர நம்ம தமிழ் மொழி சொற்கள் கிடையாது. அடுத்தது எகர வரிசை. எகர வரிசை, எகர வரிசை, எகர வரிசையில பாத்தீங்கன்னா கே முதல் மே முடிய எந்த உயிர்மை எழுத்துமே சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. அதே மாதிரி ஒகர வரிசை பாத்தீங்கன்னா ஒகர வரிசையில நோ என்னும் எழுத்தை தவிர எந்த உயிர்மை எழுத்தும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. நோனா ஒரு எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து ஒரு மொழினா நமக்கு ஒரு எழுத்தா இருந்தாலும் பொருள் தரணும். கை, கை நான் உடல்
இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இடையில்னா நடுவில். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18மே. மெய்யெழுத்துக்கள் 18மே. புள்ளி வச்ச எழுத்துக்கள் சொல்றோம் இல்லையா? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 மெய்யெழுத்துக்களுமே சொல்லின் இடையில் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே. உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? 216 எழுத்துக்கள் இருக்கு. அது சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து மட்டும். ஆயுத எழுத்தான அக்கு. ஆயுத எழுத்து அக்கு இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அது இறுதியிலும் வராது, முதல்லையும் வராது. சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இப்போ உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னது பண்ணி மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் என்னென்னு படிச்சோம். மொழிக்கு இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் என்னன்னு படிச்சோம். மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் எதெல்லாம் வரும் படிச்சோம். அது உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். அடுத்தது ஒரு வினா கேட்கவாங்க உங்களுக்கு. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஆயுத எழுத்து மட்டும்தான். மட்டுமேனா ஆயுத எழுத்து மட்டும். ஆனா உங்களுக்கு சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா பொதுவா கேட்டாங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து மட்டுமே இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து அப்படின்னு உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம். ஆயுத எழுத்து டேஷில் மட்டும் வரும். சொல்லின் டேஷில் மட்டும் வரும். இடையில் மட்டும்தான் வரும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே. நீங்க இது நன்றாக படித்து சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரணும், சொல்லின் இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரணும், சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரணும் நம்ம தெரிந்து கொண்டாலே பிழை இல்லாம நம்ம இந்த 6ஆம் வகுப்புல இருந்தே கத்துக்கொண்டோம்னா 12ஆம் வகுப்பு போற வரைக்குமே நமக்கு, அதாவது அதுக்கு மேலேயும் எந்த பிழைகளும் வராம நம்ம எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.